புறத்து பூண்டு நிலத்துக்காய் புலிகை இணையம்.
கண்டேனவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையில்லா கலைஞானம் உணர்வறிய ஞானம் தவமுணர்ந்த சம்பந்த தாமுணர்ந்தார நிலையில் ஆணைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுருவாதிபதம் நாடு. ஓம் நம பார்வதிபதியே அரஹர மகாதேவா. ஓம் நம பார்வதிபதியே அரஹர மகாதேவா. ஓம் நம பார்வதிபதியே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ. ஓம் பூர்புவஸ்ஸக தஸ்ஸதிதூர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्सः तस्सदितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्सः तस्सदितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ओम शांति 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 त्रिजंबक. தண்ணீரில்
இன்றைய நிகழ்வினை கௌரவத்திற்கு காத்திருக்கின்றோம். எமது மண்ணின் ஓய்வு நிலை ஆசிரியர் திருவாளர் சுப்பிரமணியன் சிவலிங்கம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் ஆசிரியர் திருவாளர் வேலுமயிலும் ரமணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று ஆசிரியை திருமதி பிரதிபா கிருஷ்ணம் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் இந்திய நிகழ்ச்சியை கௌரவமாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் திருமதி மேரி அனிதா கிருஷ்ணன் அவர்களையும் ஆசிரியர் திருமதி மேரி அனிதா தேசி அவர்களையும் அபிவிருத்தி உத்தியோகர் திருமதி காங்கிரஸ் அலோசியஸ் அவர்களையும் அபிவிருத்தி உத்தியோகர் திருமதி பிரியங்கா பிரபா அவர்களையும் அபிவிருத்தி உத்தியோகர் திருமதி மோகலா கிருஷ்ணன் அவர்களையும் கிராம அலுவலர் திரு அல்பர்ட் ஞானமணி லூகாஸ் பி அவர்களையும் முகாமைத்துவ சேவை உத்தியோகர் திருமதி நிதர்சனா கயன் அவர்களையும் முகாமைத்துவ சேவை உத்தியோகர் திரு சிவகுமார் சோமரா அவர்களையும் சமூக அபிவிருத்தி உத்தியோகர் திருமதி அமர் ஜூலியட் ரவிதாஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு மேலும் எமது இந்த நிகழ்வுக்கு அழைப்பு ஏற்றி வருகை தந்திருக்கின்ற எமது மண்ணின் எதிர்காலங்களாகிய கௌரவங்களை பெற்றிருக்கின்ற மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்று எமது அழைப்பு ஏற்றி வருகை தந்திருக்கின்ற எமது கிராமத்தில் பொது அமைப்புகளையும் பிரதிநிதிகளையும் பெரியோர்களையும் பெற்றோர்களையும் தாய்மார்களையும் விளையாட்டு வீரர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நன்றி கூறுகிறேன். மறைந்த கலாம் வீரர்கள் நினைவாக ஒருகை ஒற்றுமை விளையாட்டுக் கழகம் நடாத்தும் 2025ஆம் ஆண்டு விழாவில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தலைவர், நிர்வாக உறுப்பினர், பிரதம விருந்தினர், கௌரவ விருந்தினர்கள், ஆசிரியர்கள், கழக வீரர்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். சொல்லப்போனால் எனக்கும் எனது சகோதரிக்கும் இது 3வது விருது. 2013 முதலாவது விருதினையும் 2019 2வது விருதினையும் இன்று 3வது விருதினையும் பெற்றுள்ளேன். இந்த 3வது விருதானது நான் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடத்தின் உயிரியல் பகுதியில் படித்து வருவதற்கு கிடைத்துள்ளது. இவ்விருதுகள் அனைத்தினையும் 2013 இருந்து இன்று வரைக்கும் முருகுப்பிள்ளை நிதியத்தின் அரசரனுடன் ஒற்றுமை விளையாட்டுக் கழகத்தின் பங்களிப்புடன் வழங்கப்பட்டு வருகிறது. இம்முருகுப்பிள்ளை நிதியத்தை வழிநடத்தி அமரத்துவம் அடைந்த மகேஸ்வரி அம்மம்மா மற்றும் சிவானந்தம் அப்பப்பா அவர்கள் இருவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். மேலும் இம்முருகுப்பிள்ளை நிதியத்திற்கு நிதி வழங்கிக் கொண்டிருக்கின்ற நிதி உதவினர்களுக்கும் எமது நன்றிகள். இந்த கல்வி நடவடிக்கைகளை சிறப்பாக நடத்துவதற்கு எனக்கு உதவியாக இருந்த அதிபர், ஆசிரியர்கள் அனைவருக்கும் இச்சமயத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். ஆகவே அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். பாடசாலை வரை தமிழ் மொழியில் கற்று வந்த நான் இன்று பல்கலைக்கழகத்தில் ஆங்கில மொழியினை கற்றுக்கொண்டிருக்கின்றேன். இந்த ஆங்கில மொழியினை வெறும் 10 மாதங்களிலேயே கற்பித்து தந்த சாந்தி மாமாவின் மகள் விசாகா அவர்களுக்கும் இச்சமயத்தில் நன்றி கூறுகின்றேன். மேலும் எங்களுடைய கல்வி நடவடிக்கையானது கொரோனா மற்றும் பொருளாதார நெருக்கடியினாலும் நீண்ட இடைவெளியினை சந்தித்து விட்டது. ஆகவே நாட்களை மீண்டும் கடத்தாமல் கிடைத்த பொறுப்புடன் பல்கலைக்கழகம் சென்று இன்று காலாண்டை கடந்துள்ளேன். மேலும் எனக்கும் என் போன்ற மற்ற மாணவர்களுக்கும் கல்வி நடவடிக்கையினை ஊக்குவிக்கும் விதமாக கௌரவித்து பரிசுகளை வழங்கிய ஒற்றுமை விளையாட்டு கழகத்திற்கும் முருகுப்பிள்ளை நிதியத்திற்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் அதை வழிநடத்தி சென்று கடந்த வாரம் அமரத்துவம் அடைந்த சிவானந்தம் அப்பப்பா என்றும் எங்கள் மாணவர்கள் நினைவில் நீங்காத இடம் பிடிப்பார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாருக்காவது நன்றி கூற தவறாவிட்டிருப்பின் அவர்களிடம் மன்னிப்பு கோருவதோடு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒற்றுமை விளையாட்டு கழகத்தினாலே நடத்தப்படுகின்ற விளையாட்டு போட்டி நிகழ்வுக்கு கலந்து வாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஒற்றுமை விளையாட்டு கழகத்தினுடைய தலைவர் திருவாளர் சுப்பிரமணியன் ரங்கராஜன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு
சிறப்பு விருந்தினராக கலந்து இவர்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கொள்வண்டி மேல்தம் குழுவின் பாரசாலையுடைய அதிபர் திருவாரூர் சின்னத்தந்தை ரங்கநாதன் அவர்களே, கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற இந்த கிராமத்தினுடைய ஆசிரியர்கள் மற்றும் ஆட்சி இயக்கர்கள், இயக்கங்களை இந்த நிகழ்வுக்கு என்னை பிரதமராக அழைத்து மற்றும் இந்த சந்தர்ப்பத்திற்காகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது உண்மையிலே மிக சந்தோஷமாக இருக்கின்றது. ஊர் கூடி தேர்ந்தெடுப்பது என்று சொல்வார்கள். அதுபோல உங்களுடைய கிராமத்தினுடைய பெரும்பான்மையான மக்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து இந்த 2 நாட்களாக மிக சந்தோஷமாக இந்த விளையாட்டு நிகழ்வுகளை கலந்து கொள்வதோடு அந்த விளையாட்டு நிகழ்வுகளிலே மிக சந்தோஷமாக ஈடுபட்டிருப்பது நல்ல முடியும். அதனாலே ஒரு விளையாட்டு நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது என்பது ஒரு சவாலான விடயம். மைதானம் நிறைந்த பார்வையாளர்களோடு மிகுந்த ஆர்வத்தோடு உங்களுடைய கழக உறுப்பினர்களும் கிராம மக்களும் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய காலத்திலே இந்த விளையாட்டு என்பது மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த சுகாதார துறைக்கு சவாலாக இருக்கின்ற ஒரு விடயமாக இந்த தொற்றானல்கள் என்பது இருக்கின்றது. இந்த தொற்றானல்களை நாங்கள் எங்கள் புதிய காலங்களிலே நம்மவர்கள் மத்தியிலே இவ்வாறான நிலைமை இருக்கவில்லை. ஆயினும் தற்போது இவ்வாறான நிலைமை சுகாதாரத்துறைக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது. எனவே இந்த இளைஞர்களுக்கு தற்போது இளைஞர்களும் தங்களுடைய பொழுதுகளை எல்லாம் அவப்பொருளாக கழிக்கிறார்கள். பல்வேறு வகையான சட்டவிரோதமான ஏற்பாடுகளில் எல்லாம் ஈடுபடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் உண்மையிலே அத்தகைய இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களையும் அவர்களுடைய பொழுதுகளை நல்ல விடயங்களில் ஈடுபடுத்துவதற்கும் பெரியவர்கள் முயற்சிக்க வேண்டும். அந்த நல்ல விடயத்தை அவர்களுடைய அந்த நேரத்தினை நல்ல வழிகளை செலவழிப்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் இத்தகைய முயற்சிகள் மூலம் செய்திருக்கிறீர்கள். உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விடயம். இந்த விளையாட்டுப் போட்டியை ஒழுங்கமைத்து சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுவதை நம்புகிறேன். மாவட்ட மற்றும் எண்ணிக்கைகளை வந்த உத்தியோகர்கள், நிர்வாக உறுப்பினர்கள், அமைச்சர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் மாநில வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டு போட்டியானது உண்மையிலே எதிர்களாக இந்த பிறப்பிற்கு நடத்துகிறது. விளையாட்டம் இந்த விளையாட்டு போட்டியை நடத்தி வருகிறது. அந்த வகையில் பெரிய ஒத்துழைப்பு நிர்வாகம் இந்த ஆண்டு இந்த விளையாட்டு போட்டியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தது. பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகளையும் மாணவர்கள் விளையாட்டுகளையும் நடத்தி இந்த இளைஞர்களை கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்வு நடத்துவது சுகமான காரியம் இல்லை. இதுக்கு சரியான நிர்வாகம் தலைமைத்துவம் வேணும். அந்த வகையில் தற்போதைய நிர்வாகம் இந்த விளையாட்டை மிக சிறப்பாக உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த மாணவர்கள், இந்த இளைஞர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தை வளர்ப்பதாக இருக்கின்றது. இந்த தற்போதைய இளைஞர்கள் மட்டத்திலே இந்த தவறான பாதையிலே செல்லாமல் இருப்பதற்கு இந்த விளையாட்டு கழகங்கள் காரிய பங்களிப்பை கலந்துள்ளனர். அந்த வகையில் கொள்கை ஒற்றுமை கழகம் தன்னாலான பங்களிப்பை பயன்படுத்துகிறது. இளைஞர்களை தவறான பாதையிலிருந்து நல்ல வெளிப்படுத்துகின்ற முறைகள் இந்த விளையாட்டு கழகங்கள் சமசமயங்கள் ஊடாக செய்யப்பட முடியும். இந்த வித்தியான நிகழ்வுகளுக்கு பெருமையான பணமும் தேவைப்படும். அந்த பெருமையான பணத்தை இந்த விளையாட்டு கழகத்திலே விளையாடி புலம்பெயர்ந்து சென்றவர்கள் தங்கள் அன்பளிப்புகளை வழங்கி இந்த கிராமத்திலே இந்த நிகழ்வுகளை
இந்த விளையாட்டு கழகத்திலிருந்து புலம்பெயர்ந்து இந்த கழகத்தை வளர்த்து கொண்டிருந்த அன்பர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடையப்பட்டுள்ளோம். இன்றைய தினம் தனியாக தமிழ் விளையாட்டு கழகங்கள் அல்லாமல் வெளியிலுள்ள கழகங்களை கூப்பிட்டு விளையாட்டு கழகங்களை நடத்தினார்கள். தமிழக வீரர்களையும் நடத்து எளிய கழக வீரர்களையும் நடத்த செய்யப்பட்டு நடத்துகிறார்கள். இதனை எல்லா கழகங்களும் செய்வதில்லை. நமக்கு 30 கழகங்களுக்கு இருக்கின்றன. வித்தியான நிகழ்வுகளை ஒரு சில கழகங்கள்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பதிய உத்தரவு இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு ஆனது கலாபலம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இன்று நாம் பார்த்தபோது அவர்கள் தங்கள் ஆற்றலை காட்டுகின்றனர். பாடசாலை மாணவத்திலிருந்து மாணவர்கள் தங்கள் ஆற்றலை காட்டுகின்றனர். அவர்கள் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தும் இடமாக இந்த மைதானத்தை மாற்றியுள்ளார்கள். அந்த மாணவர்கள் பல்வேறு ஆளுமைகள் நாங்கள் கல்வி பாடசாலையில் கல்வியையும் ஒரு சில நிலைப்பாடுகளாக செய்வதை நாங்கள் வருகின்றோம். ஆனால் விளையாட்டுக் கழகங்கள் அதற்கு குறிப்பாக சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு பல்வேறு சிகிச்சைகளை வழங்குகின்றனர். கல்வி, விளையாட்டு மற்ற சமூகத்தில் முன்னோருக்கான செயற்பாடுகள் செய்கிறார்கள். அவ்வாறு செய்வதற்கு வெளிநாட்டிலிருந்து உதவிகளை பெற்று இந்த நடைமுறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய மக்கள் படிப்பவர்களுக்கு அவர்கள் அருள் மூலமும் இந்த உலகத்தில் உள்ள தங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியால் தங்களான செய்துள்ளார்கள். அதேபோல் புதிய உத்தரவாதங்களும் தங்கள் செயல்பாடு மூலம் இந்த கிராமத்தில் உள்ள இளைஞர் பிரிவுகளின் உடற்திறமையை வெளிப்படுத்துவதோடு இன்னும் உடல் நலனாக ஆரோக்கியம் எனவே உடம்புவதில்லை. நாங்கள் செய்த பிள்ளைகளை மனிதர்கள் விளையாட வேண்டாம்.